Hey, hi all, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். டுடே என்ன டாபிக் தெரியுமா? கேர்ள்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச டாபிக். என்ன டாபிக்னா லிப்ஸ்டிக். என்கிட்ட இவ்வளோ லிப்ஸ்டிக் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. போறப்பெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் போல. இது ரொம்ப பல வருஷமா இருக்கிற லிப்ஸ்டிக். ஆனா இதுல எது எதெல்லாம் நல்லா இருக்கு, எது எக்ஸ்பிரி ஆயிருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இனிதான் எக்ஸ்பிரி எல்லாம் பார்க்கணும். பட் இது மட்டும்தான் நான் ரீசெண்டா இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் மட்டும்தான் ரீசெண்டா யூஸ் பண்றேன். இது யூஸ் பண்றப்போ ஸ்டே ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிடும்போது லிப்ஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிடுறோம் போல. சில நேரம் இருக்கும், சில நேரம் போயிடும். அதனால நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் மாறிட்டேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டேவும் நல்லா இருக்கு. இது என்ன இதுல எது எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ சொல்றேன். பார்க்கலாம். லிப்ஸ்டிக் போடுற கான்சென்ட்ரேஷன்ல நான் வாய்ஸ் கொடுக்கவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஆமால நம்ம வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்ல, அதுக்கப்புறம் தான் ஞாபகத்துல மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டேன். இது மாஷ்ல மூஸ் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் நம்பர் 6. பழைய ஷேட் நம்பர் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 10. இது வந்து ஆக்சுவலா போட்டா தெரியவே தெரியாது. லிப்ஸ்ல வந்து அப்படியே தான் இருக்கும். பாத்தீங்களா, சுத்தமா தெரியல. பட் என்ன பண்றது, வாங்கிட்டேன், வேற வழி இல்ல. அதனால ஏதாவது ஒரு குரங்கு வித்தெல்லாம் பண்ணி பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதான். இதோட இதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பட்டரியா இருக்கறனால லிப்ஸ்ல போடுறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. இதை வந்து லைட்டா இப்படி போட்டு, இப்போ இந்த இந்த லிப்ஸ்டிக் எனக்கு வந்து போற இடத்துல ஹெவியா போடுறதுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நான் இந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்குவேன். அவ்வளவுதான். ஐயோ, தப்பா கட்டுறேன். வெயில் மறுபடியும் வரான். இதுவும் ஈஸியா அழிச்சா அழிஞ்சிரும். பாருங்க, ரொம்ப நேரம் ஸ்டே எல்லாம் இருக்காது. ஏன்னா இது ஒரு மாதிரி நான் சொன்னல பட்டரியா இருக்கிறனால இது ஸ்டே எல்லாம் அவ்வளவா இருக்காது. அழிச்சாலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு மாதிரி நியூடா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இந்த ஷேடு. இது ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு மேட் அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஷேடும் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஃபேர் டோனா இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தெரியல. இது கொஞ்சம் டஸ்கியா இருக்கிறவங்களும் இதை லைட்டா அப்ளை பண்ணுங்க. டஸ்கியா இருக்கும் போது நிறைய ஷேட்ஸ் நிறைய அப்ளை பண்ணும் அப்படின்னா, லிப்ஸ்டிக் நிறைய அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்க உங்க ஸ்கின்னுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். ஸோ அப்ளை பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் சட்டிலா அப்ளை பண்ணீங்க, ஒரு டீசெண்டா இருக்கும். இதே நீங்க மெரூன் ஷேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபேர் டோனா இருக்கவங்க மெரூன் ஷேட்ஸ் எல்லாம் போட்டாங்க, தமிழ்ல இருக்கவங்க அப்படின்னா சேத்து மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் டார்க்கா அவங்க அவங்க இன்னுமே பிரைட்டா தெரிவாங்க. அதனால நான் மெரூன் ஷேட்ஸ்லாம் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். இது இத வந்து அந்த அளவுக்கு நான் அப்பதே ஒரு மூஸ் சொன்னேன்ல, அந்த அளவுக்கு வந்து இத அழிச்சா போகாது. இவ்வளோ தூரம் அழிச்சா என்னோட உதடே பிஞ்சு வந்துரும். இப்ப பாருங்க, இன்னுமே லைட்டா இருக்கு. தெரியுதா? இன்னும் லைட்டா இருக்கு. அண்ட் அனதர் மை ஃபேவரட் மெப்ளினோட சென்சேஷனல் லிக்விட் மேட். இது போட்டோம் அப்படின்னா மார்னிங் போட்ட லிப்ஸ்டிக்கு ஈவினிங் வரைக்கும் அழியாம இருக்கும். நீங்க என்ன சாப்பிட்டாலும். எனக்கு இது வந்து ஏத்தது தான். எனக்கு இந்த லிப்ஸ்டிக் நான் மேக்ஸிமம் லிப்ஸ்டிக் போட்டேன் அப்படின்னா சும்மாவே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று சாப்பிடும் போது சீக்கிரமா லிப்ஸ்டிக் போயிடும். அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேசாம லிப்ஸ்டிக் மட்டும் போடுறேன். நான் ஆஃபீஸ்லாம் போகும்போது இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு போனேன். ஆஃபீஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு போங்க. இது ரொம்ப பெட்டரா இருக்கும். இது கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்களா மேட்டா அழகா இருக்கும். இது என்னதான் அழிச்சாலும் போகாது. இதை நான் அழிச்சு காட்டுறேன். சுத்தமா போகாது. பாத்தீங்களா?
இதுதான் நம்மளுக்கு கரெக்டான லிப்ஸ்டிக். இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணுங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க கிளம்புனாலும் பெர்ஃபெக்ட்டா கிளம்புவேன். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போடணும், லிப்ஸ்டிக் போடணும் எல்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டேன்னா நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். இப்படியே தான் உட்காந்துருப்பேன். அப்படியே அமைதியா உட்காந்துட்டுருப்பேன். எங்க அம்மா வந்து பார்த்து சிரிப்பாங்க. சாப்பிடும்போது கூட அப்படியே அந்த லிப்ஸ்டிக் படாம சாப்பிடணும். அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும், அப்பாவும் என்னை இந்நாள் வரைக்கும் என்னைய சொல்லி சிரிப்பாங்க. ஐயோ! எங்கேயாவது இவள மட்டும் கிளப்பி விட்டுட்டேன்னா போதும். முதல்ல கிளப்பி விட்டுருவேன். எப்ப பார்த்தாலும் லிப்ஸ்டிக்க போட்டு இப்படி உட்கார்ந்துக்குவா அப்படின்னு சொல்லி இன்னுமே என்னைய பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் தென் வந்து ஓசி லிப்ஸ்டிக். இதுதான் ஓசி லிப்ஸ்டிக். இது 2மே ஓசி லிப்ஸ்டிக். இந்த ஷேட் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. இது ஒரு மாதிரி பிங்கா இருக்கு. எனக்கு பிங்க் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவா பிடிக்காது. இது வந்து ஒரு மாதிரி பிங்கா இருக்கு. தெரியுதா? இது என் ஷேடுக்கு பார்த்தேன் அப்படின்னா அவ்வளவா சூட் ஆகாது. சூட் லிப்ஸ்டிக்க பேச பேச தின்னுட்டேன். சரி ஓகே. அழிச்ச வரைக்கும் போதும். ஏன்னா இன்னும் அழிச்சுன்னா என் வாய் ரொம்ப வலிக்குது. பரவாயில்ல. ஓசியில கொடுத்தாலும் இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு. இன்னொரு டைம் நான் அந்த ஸ்டோருக்கு போனேன்னா இன்னொரு ஒரு ஓசி லிப்ஸ்டிக்கா வந்து பிடிங்கிட்டு வந்துடலாம். இதுவும் வந்து இதுவும் கொஞ்ச நேரம் ஸ்டே நல்லா இருக்கு. இதே மாதிரிதான் இங்க இந்த மேப்ளின் லிப்ஸ்டிக் மாதிரியே தான் இந்த லிப்ஸ்டிக்கும். பாத்தீங்கன்னா ஷேட்ஸ் கூட அவ்வளவா டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது. ஒட்டுது. ஆனா இது சாப்பிட்டேன் அப்படின்னா போக மாட்டேங்குது. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி யூஸ் பண்ணா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஐயோ டார்க்ல லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆயிருமோ அந்த மாதிரிலாம் பயம் இருக்கும். அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், கோகனட் ஆயில் அப்பப்போ எப்போ வெளியே போயிட்டு வந்தாலுமே கோகனட் ஆயில் எல்லாத்தையுமே போட்டு ஃபேஸ் எல்லாம் நல்லா தொடச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷே பண்ணுவேன். அது பாருங்க நல்லா இருக்கு. அவ்வளவுதான் என்னோட லிப்ஸ்டிக் ஷேட்ஸ். நல்லா இருக்கா? ஓகே. பை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ், நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை.